மேஜிக் வாண்டர் ட்ரீமர்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சுறுசுறுப்பான அணில் மற்றும் புத்திசாலி காகம். ஒரு அழகான காட்டில் சாமி என்ற சுறுசுறுப்பான அணில் வாழ்ந்து வந்தான். அவன் நாள் முழுவதும் ஓடி விளையாடிக் கொண்டிருப்பான். உணவு சேமிக்கும் பழக்கம் அவனுக்கு இல்லை. ஒரு நாள் சாமி ஒரு பெரிய மாங்காய் குவியலை கண்டான். எல்லாத்தையும் நானே எடுத்துக்கொள்வேன். அப்பொழுது கோரா என்ற புத்திசாலி காகம் அருகில் வந்தது. சாமி, எல்லா மாங்காய்களையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ளாதே. சேமிக்கவும் கற்றுக்கொள். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் மாங்காய் கிடைக்கும் என்று சாமி சிரித்தான். அவன் ஓடும்போது அவன் எடுத்த மா அனைத்தும் கீழே விழுந்துவிட்டன. வீட்டுக்கு வந்தபோது அவனிடம் வெறும் ஒரு மாங்காய் மட்டுமே இருந்தது. மறுநாள் காட்டில் பெரிய புயல். காற்று வீசியது, மழை கொட்டியது. சாமியால் வெளியே செல்ல முடியவில்லை. அவன் மிகவும் பசியாக இருந்தான். நான் கோராவின் வார்த்தையை கேட்டிருக்க வேண்டும் என சாமி சிந்தித்தான். அந்த நேரத்தில் கோரா சிறிய மாங்காய்களை கொண்டு வந்தது. சாமி, எதிர்காலத்திற்காக உணவை சேமிக்க பழகிக் கொள்ள வேண்டும். நன்றி கோரா. இனிமேல் நான் உணவை சேமிப்பேன். சாமி உணவை சேமிக்கத் தொடங்கினான். பல நாட்கள் கழிந்துவிட்டன. அவன் அதிகமாக உணவை சேமித்து வைத்திருந்தான். மறுபடியும் மழை பெய்தது. அவனுக்கு இப்போது உணவுக்கு பற்றாக்குறை இல்லை. நீ புத்திசாலி அணில் ஆனாய் சாமி என கோரா மகிழ்ச்சியுடன் சொன்னது. சாமி சிரித்தான். இவை அனைத்தும் உன்னால்தான் கோரா. இனிமேல் நான் எப்போதும் உணவை சேமிப்பேன். அதன் பிறகு சாமியும் கோராவும் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். குழந்தைகளே, இதேபோல் நீங்களும் உணவு மட்டுமல்லாமல் அனைத்தையும் எதிர்காலத்திற்காக சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பார்த்ததற்காக நன்றி.